படம்லாம் நல்லா இருந்தது, காமெடியாக போச்சு. லைக் வந்து எல்லாருமே ரோல் வந்து யூட்டிலைஸ் பண்ணி வச்சுருக்காங்க, எல்லா கேரக்டரும். ஓகேங்களா? லைக் மெயினாக வந்து காமெடி வந்து ஃபுல்லாகவே நிறைய செகண்ட் ஹாஃப் ஃபுல் காமெடி தான். ஏன்னா வந்து சிரிக்கிறது மட்டும் தான் முடியுது. நார்மலாக இருக்குது படம். லைக் வந்து ஃபேமிலியாக வந்து எல்லோரும் பார்க்கலாம். லைக் தப்பாக எதுவும் சீன்லாம் எதுவும் காமிக்கல. லைக் நார்மலாகவே நல்லாவே போச்சு. நல்லாவே இருந்தது. லைக் யதார்த்தமாக இருந்தது. அவங்க பேசுகிற லாங்குவேஜ் எல்லாமே வந்து இப்போ நம்ம பேசுகிறோன்னா இப்போ நார்மலாக பேசலாம். இந்த படத்துக்காக நடிக்கணும்னு அந்த மாதிரி இல்லை, எல்லாமே நார்மலாக இருந்தது. கேஸ்ட்டை பற்றி பேசுனாங்க. பட் ஆனால் லாஸ்ட்டு முடிக்கும் போது அந்த கேஸ்ட்டை வந்து இல்லாத மாதிரி தான் காமிச்சிருக்காங்க அந்த படத்தில். லைக் கேஸ்ட் இருந்தாலும் அந்த வந்து கேஸ்ட்னு வைக்கக்கூடாது, எல்லா மதமே ஒன்று தான் அப்படி தான் பேசிக்கிறாங்க லாஸ்ட்டில். ஏன்னா ஒரே கேஸ்ட்டாக வச்சு பேசலை, அதனால தான் நல்லா இருந்தது படம். எல்லோரும் வந்து பார்க்கலாம். மியூசிக்னு அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லைண்ணா. பேக்ரவுண்ட் மியூசிக் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருந்த மாதிரி இருந்தது. பாட்டுன்னு எதுவும் இல்லை, டான்ஸ் எதுவும் மாதிரி எதுவும் இல்லை. லைக் நார்மலாக இருந்தது மூவி. நார்மலானா லைக் ரொம்பவும் பெருசாகவும் இல்லை, ரொம்ப ஹைலைட்டாகவும் காமிக்கல, நார்மலாகவும் காமிக்கல, மீடியம் லெவல். எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். எல்லாருமே நல்லா தான் இருந்தோம். படம் சூப்பராக இருக்குது. அதாவது புது படம்னு பார்த்து எப்படி இருக்குமோ நினச்சிக்கிட்டே வந்தேன். ஆனால் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக இருக்குது படம். புது டைரக்டர், புது ஹீரோ, புது ஹீரோயின் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது படம். கோபி சுதாகர் யார் காமெடியாக நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பேச்சு ஸ்டைலாக வித்தியாசமாக இருக்குது, நல்ல காமெடியாக அருமையாக இருக்குது. எதிர்பார்த்ததை விட படம் ரொம்ப அந்தளவுக்கு எதிர்பார்க்கல. ஆமாம், தெலுங்குக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தெலுங்கு அதிகமாக வருது. படம் வித்தியாசமாக இருக்குது, எல்லாருக்குமே இது பிடிக்கக்கூடிய படம். நானே எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக இருக்குது படம். ரோஜா எப்பயுமே நடிப்பு தான் சூப்பர். இதில் ரொம்ப பர்ஃபெக்டாக அருமையாக பண்ணியிருக்காங்க. சில சீன் அவங்க பேசுகிறது 1-2 சீன் கண்ணு கலங்குற அளவுக்கு இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. சேத்தன் சார் நடிப்பும் எல்லாருமே சூப்பர். அருமையான படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ப்ரோ. புரியல. ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங்கும் வேறு லெவல் ப்ரோ. அந்த லவ்னா என்னன்னு எடுத்து காட்டிருக்காங்க. மெயின் வந்து அந்த லவ்வுக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. இது தொடங்குமா இல்லை முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. உண்மையிலுமே படம் வேறு லெவல் ப்ரோ. நல்லா அந்த கேஸ்ட்டை வந்து என்னென்னு வெளியே எடுத்து காட்டிருக்காங்க. கேஸ்ட்டுன்றது வந்து நீடிக்காது, நம்ம ரிலேஷன் நம்ம கம்யூனிட்டியில் தான் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த அவங்க சமூகத்திலே கொடுத்தவங்கக்கிட்ட என்ன ஆயிருக்கு, அந்த அவங்க ஃபேமிலியிலே வந்து அவங்க உணர்ந்துருக்கிறாங்க. அதன் மூலயமா வந்து அதுக்கப்புறம் எந்த இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ எதுவாக இருந்தாலும் ஓகே, மனசு தான் காரணம் அப்படின்றத வந்து இந்த படத்து மூலிமா வெளியே காட்டிருக்காங்க ப்ரோ. உண்மையிலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஆதரிக்கலாம், எல்லாருமே ஃபேமிலியாக வந்து மெயினாக பார்க்கலாம். கோபி அவர் ரொம்ப வேறு லெவல் ப்ரோ. இதுக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்லேயே பார்த்துட்டு இருந்தோம். இப்போ வந்து அவர் நேரில் இப்போ ஒரு தேட்டரில் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்காருன்னா எவ்வளோ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருந்தால் கூட ஓரளவுக்கு மேலே வரலாம் அப்படின்றது இந்த மாதிரி காட்டுருக்காங்க ப்ரோ. ரோஜா ஆக்டிங்லாம் எல்லார் ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ப்ரோ. மியூசிக்லாம் வேறு லெவல் ப்ரோ. எல்லாமே அருமையாக இருக்குது ப்ரோ. ஃபேமிலியோட எல்லோரும் வந்து பார்க்கலாம் ப்ரோ. அதே மாதிரி இந்த கேஸ்ட்டுனா என்னென்னு இப்போ இங்கே அதை வச்சு தான் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இது மூலயமா வந்தால் கூட ஒரு அளவு புரிஞ்சுக்குவாங்க நம்புகிறேன். ரொம்ப ஜாலியான ஒரு படம் தெளிவா. எதையும் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு யூத்துக்கு இந்த மாதிரி எடுத்துருக்காங்க. செகண்ட் ஆஃப் கம்ப்ளீட்டாக ஃபேமிலிக்கு இந்த மாதிரி எடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக ஒரு ஃபுல் டைம் ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் படம் தான். என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்குது. எதுவும் பெருசாக லேகாலாம் ஃபீல் ஆகல. ஸோ ஓகேவான ஜாலியான ஒரு படம். எல்லாரோட நடிப்புமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக அந்த கேரக்டருக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஜமாக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு படம் வேறு ஒரு பரிணாமத்தில் அவர் பார்த்ததே ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு கமர்ஷியல் படம், அதுலேயுமே அங்கங்கே மெசேஜ், ஸோ டைலாக் மூலிமா நிறைய மெசேஜ் வச்சிருக்காரு. அதை பார்க்குறமே பிரமாதமாக இருந்தது. ஓவராலாக படம் பார்க்குறப்போ எங்கேயும் பெருசாக உங்களுக்கு வந்துட்டு இந்த கமர்ஷியல் படத்துக்குள்ளே என்னென்னலாம் இருக்கணுமோ அதெல்லாம் இருந்தது. ஒரு பெரம்புரிமே வந்துட்டு வேறு ஒரு பரிணாமத்தில் காட்டின அழகுமே ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலாக சூப்பராக பண்ணியிருக்காரு. அவருக்கான ப்ராப்பரான ஒரு ரோல் இது. படம் முழுக்க ட்ராவல் பண்ணது நல்லா இருந்தது. அவரோட ஸ்லாங்குமே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக ஸ்டார்டிங் ஒரு 5 நிமிஷம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் போக போக அது அவங்களோட அது கனெக்ட் ஆகிடும். ஸோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆமாம், அதான் அது இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படத்தில் ஒரு கருத்து அதை ப்ராப்பராக கொண்டு வந்திருக்காங்க. எப்போவுமே நம்ம ஜாதினா மேல் ஜாதி கீழ் ஜாதி இந்த மாதிரி போகும். பட் இது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு ஜானர். ஆங்கிள் வெண்ணியலுக்கும் நம்மளுக்கும் உள்ளது. பட் அதுலேயுமே அவங்க சொன்ன விதம், அந்த கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் எல்லாம் காட்டின விதம் ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருந்தாங்க. சேத்தன் அல்டிமேட் பண்ணிட்டார். அவரோட அந்த ரோலே வந்து வேறு விதமான ஒரு இதில் இருந்தார்.
அதே மாதிரி ரோஜா மேமுமே சரி கம்பேக் பயங்கரமாக இருந்தது. அவங்களோட ஓன் வாய்ஸே பேசியிருக்காங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்தது படத்துக்கு. அந்த ஸ்லாங்குக்கு அந்த ஏரியாவுக்கு எப்படி வேணுமோ ஒரு ஆங்கிலோ இந்தியன் ப்ளஸ் தமிழ் கலந்த ஃபார்மேட்டில் பண்ணியிருக்காங்க. அது நல்லா பண்ணியிருக்காங்க. ஜாலியாக ஒரு படம் பார்க்கணுன்ற மைண்ட் செட்டில் வந்தால் கண்டிப்பாக என்டர்டெயின் ஆவாங்க. படம் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. என்ன சொல்ல வரோம்னா ஜாதின்னு கட்டிட்டு அழகிற ஜனமும் இந்த காலத்துலேயும் இருக்குது இல்லையா. இப்போ அது ஜாதியை பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்குது. அம்மா கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அம்மாவாக நடிச்சிடும் ஒரு பிள்ளைங்கிட்ட ரொம்ப கண்டிப்பாகவும் இந்த காலத்தில் இப்படியும் இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பிள்ளைய கண்டிஷனாக வளர்க்குறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பிள்ளையோடைய அன்பையும் புரிஞ்சிக்கணும், அவங்களுடைய எதிர்பார்ப்பையும் நம்ம ஒரு தாய் ஸ்தானத்தில் இருக்கவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப நல்லா கண்டிப்பாக. ஐயோ ரொம்ப ஒரு மாதிரி செக்ஸியாக இல்லாமல் ரொம்ப ட்ரெஸ்ஸு கூட ரொம்ப அசிங்கமாக போடாமல் சூப்பராக இருந்தது, நீட்டாக இருந்தது, சுத்தமாக இருந்துன்னு சொல்லலாம். 100% சுத்தமாக இருந்துன்னு சொல்லலாம். நாங்களாம் உட்காந்து பார்க்கலாம். காமெடிலாம் நல்லா இருந்தது. அந்த கோபி கேரக்டர் தான் ரொம்ப பிடிச்சிருந்து. சிரிச்சு வயிறே வலி எடுத்துக்கிச்சு எங்களுக்குண்ணா. நல்லா பண்ணியிருந்தாரா. படம் சூப்பராக இருக்குது சார். ஹீரோயின் சூப்பராக நடிச்சிருக்காங்க. லவ் சீனும் இருக்குது. மெசேஜ் இந்த ஜாதி மத மெசேஜும் சொல்கிறாங்க. ஃபேமிலியும் இருக்குது. எல்லாமே சேர்ந்து ஓவரால் சூப்பராக இருக்குது சார். படம் எதுவுமே போர் அடிக்கிற மாதிரி இல்லை. எல்லாரும் கேரக்டரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அந்த மாவு சீன் எடுத்திருக்காங்க இல்லையா, அந்த மாவு கடை வச்சது வந்தாலும் அவங்க கேஸ்டில் இருந்தாலும் வாங்குறவங்க எல்லாரும் தானே சேர்ந்து வாங்குறாங்க. அது சொன்னது நல்லா இருந்தது. அந்த மெசேஜ் சொன்னது ஃபேமிலியோடு பார்க்கலாம் சார். எல்லாமே ஓவரால் நல்லா இருக்குது. அதனால ஃபேமிலியோடு பார்க்கலாம். கோபி அந்த பெங்களூர் ஸ்லாங் நடிச்சிருக்காரு. அது யூடியூப்லலாம் நாங்கள் பார்த்துருக்கோம். இதில் போட்டது புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. ரோஜா மேடம் சொல்லவே தேவையில்லை, நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க எதுவும் சொல்ல வேணாம், அவங்க நல்லா நடிப்பாங்க. என்ன சார் ஃபேமிலியோடு பார்க்கலாம். எல்லாமே இருக்குது, ஓவரால் நல்லா இருக்குது.